ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு புதிய இண்டெக்ஸ் ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஆக்டிவ் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டுகளை நீங்கள் முதலீடு பண்ணுறவராக இருந்தால் அதற்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து இப்போ லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட ஃபண்டுகள் வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப வளர ரேராக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து ஐசிஐசிஐயோட ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு இருக்குது. அடுத்ததாக வந்து இப்போ தான் வந்து ஹெச்டிஎஃப்சியில் இப்படிப்பட்ட ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டை பற்றின விவரங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபண்டு ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஃபண்டோட என்எஃப்ஓ பீரியட் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4 அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து ₹10 கிடைக்கும். ஸோ இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபண்டு வந்து லார்ஜ் கேப்லேயும் முதலீடு பண்ணுது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிட் கேப்லேயும் முதலீடு பண்ணுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பைண்டான ஒரு போர்ட்ஃபோலியோ கிடைக்கும். நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு மிட் கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற தேவை இருக்காது. 50% வந்து லார்ஜ் கேப்லையும் 50% வந்து மிட் கேப்பில் இருக்கிற 150 நிறுவனங்களையும் இவங்க முதலீடு பண்ணுவாங்க. இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 ஸ்டாக்ல முதலீடு பண்ண போகிறாங்க. இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அக்ராஸ் மார்க்கெட் கேபிடலைசேஷனில் இருக்கிற நிறுவனங்களை முதலீடு பண்ணுவாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹோல்டிங்கில் வந்து 250 ஸ்டாக்குகள் இருக்கும். இவங்க மார்க்கெட்டில் வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப் ரெண்டுலையும் சேர்ந்து முதலீடு பண்ணுவாங்க. டேக்ஸ் எஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து 50% வந்து லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுறதுனாலையும் 50% வந்து மிட் கேப்பில் முதலீடு பண்ணுறதாலையும் வந்து இது வந்து ரீபேலன்ஸ் வந்து குவார்ட்டர்லி பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இதில் உங்களுக்கு லோ காஸ்ட்டில் இருக்கும். அதாவது இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவ் ஃபண்டை கம்பேர் பண்ணுறப்ப இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கிறதுனால வந்து இதோட காஸ்ட் ரொம்ப குறைவாக இருக்கும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 வருடம் வந்து இண்டெக்ஸ் சொல்யூஷன் வந்து மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இவங்கள்ட்ட வந்து 7 ETF வச்சுருக்காங்க. அதற்கு அடுத்தது வந்து 8 இண்டெக்ஸ் ஃபண்டு இருக்குது. செக்டார் பேஸில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 4 ETFும் அதுக்கப்புறம் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து 1 இருக்குது. அப்புறம் ஸ்மார்ட் பீட்டா அப்படிங்கிற பலவிதமான இண்டெக்ஸ்கள் வந்து ஃபண்டு வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு மாத்திரம் இல்லை, ETFும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபண்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து இது ஒரு பெரிய ஒரு நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நிர்வகிக்கிறது வந்து 2 ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க. நிர்மன்கிற ஒருத்தவரும், அடுத்தது வந்து அருண் அகர்வால் அப்படிங்கிற 2 ஃபண்ட் மேனேஜர் இதை நிர்வகிக்க போகிறாங்க. இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95% to 100% வந்து ஈக்விட்டியில் முதலீடு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 0 to 5% வந்து டெட் செக்யூரிட்டியில் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா ஈக்விட்டி ஃபண்டுகளும் வந்து ஹை ரிஸ்க் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஈக்விட்டி சார்ந்த திட்டங்களில் முதலீடு பண்ணுறப்போ வந்து அது பங்கு சந்தையோட ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். அடுத்தது மார்க்கெட் கேபிடலைசேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்னது மாதிரி வந்து இவங்க லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுவாங்க. அந்த லார்ஜ் கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து டாப் 100 நிறுவனங்களில் முதலீடு பண்ணுவாங்க. அதாவது இந்தியாவிலே சிறப்பாக செயல்படக்கூடிய நிஃப்டி 50லேயும் முதலீடு பண்ணுவாங்க. அதற்கு அடுத்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50லேயும் முதலீடு பண்ணுவாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிறுவனங்களாக இருக்கிற ஒரு 150 ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க. அது வந்து நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு 150 ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க. லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் இவங்களோட டைவர்சிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்னது மாதிரி டாப் 100 கம்பெனியில் வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷனில் பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கிறதுல தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன பிஸ்னஸ் உள்ள நிறுவனங்களை முதலீடு பண்ணுவாங்க. மார்க்கெட் லீடர் யார் இருக்காரோ அந்த நிறுவனங்கள் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது எல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் வந்துடும். லார்ஜ் கேப் நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். மற்ற நீங்கள் மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் இருக்கிற மாதிரி வாலட்டிலிட்டி இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக இருக்கிற உங்களோட கீ செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் செக்டர் பெருசாக இருக்கும். அடுத்தது ஐடி, அதுக்கப்புறம் ஆட்டோ இருக்கும். அதே நேரத்தில் மிட் கேப்பில் வந்து நமக்கு ஒரு அக்ரெசிவான ரிட்டர்ன் வேணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து பலரும் மிட் கேப்பில் முதலீடு பண்ணுவாங்க. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பிற்கு அடுத்ததாக வர 101லேருந்து 250 நிறுவனங்கள் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு மிட் சைஸ் நிறுவனங்களாக இருக்கும். ஃபியூச்சரில் லீடராக வளரக்கூடிய நிறுவனங்களாக இருக்கும். இதில் வந்து ஹை வாலட்டிலிட்டி இருக்கும். நம்ம லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்ணுறப்போ அதை விட இதில் வந்து வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கீ செக்டராக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி இருக்கும், அப்புறம் என்பிஎஃப்சி இருக்கும், அப்புறம் ஆட்டோ ஆன்சிலரி இருக்கும். இப்படி உங்களோட முதலீடு இருக்கும். அடுத்தது இதில் நீங்கள் பார்க்குறது வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷனில் எந்தெந்த மாதிரியான செக்டார் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதாவது லார்ஜ் கேப்பில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஃபைனான்ஸ் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஃபுட் ரீட்டைல் இருக்குது, மெட்டல் மைனிங் இருக்குது. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் பர்சனல் ப்ராடக்ட், அப்புறம் டயர், ரப்பர், ஆட்டோ பார்ட்ஸ் அப்படின்னு டிஃப்ரெண்டான செக்டர் இருக்கும். அடுத்தது இவங்களோட வெயிட்டேஜ், அதாவது இந்த ஃபண்டோட வெயிட்டேஜ் எப்படி அலோகேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி 100ல் இருக்கிற
ஸ்டாக்கில் வந்து 50% முதலீடு பண்ணுவாங்க. அதாவது ஒரு ரூ. 100 எடுத்தாங்கன்னா வந்து ரூ. 50 வந்து லார்ஜ் நிறுவனங்களை முதலீடு பண்ணுவாங்க. அது நிஃப்டி 50, அதுக்கப்புறம் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இந்த ரெண்டுலேயும் முதலீடு பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற ரூ. 50 என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் 150 அப்படிங்கிற இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் வந்து நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 ஸ்டாக் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து சொன்னது மாதிரி ஒரு 250 ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறாங்க. இதோட ரிவ்யூ ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்ச்லேயும் செப்டம்பர்லேயும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வெயிட் ரீபேலன்ஸ் எப்போ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் இப்படிப்பட்ட மாதங்களில் சப்போஸ் ஏதாச்சும் ஸ்டாக்கு வெல் பெர்ஃபார்ம் பண்ணாக்கிட்டே அந்த ஸ்டாக்கை வெளியேற்றிட்டு வேறு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்கில் உள்ளே கொண்டு வருவாங்க. இவங்களோட டாப் 10 ஸ்டாக்களோட ஹோல்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் வந்து பெரிய அளவில் ஹோல்ட் பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது. அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது, இன்ஃபோசிஸ், ஐடிசி, டிசிஎஸ், எல்என்டி, பாரதி ஏர்டெல், ஆக்சிஸ் பேங்க், சுவிட்சர்லாந்து எனர்ஜி இதெல்லாம் வந்து இவங்களோட டாப் ஹோல்டிங்காக இருக்குது. இந்த டாப் ஹோல்டிங்காக இருக்கிற இந்த 10 நிறுவனங்களுக்கு அப்புறம் வர நிறுவனங்களை தான் வந்து இவங்க பாக்கி 240 நிறுவனங்களை முதலீடு பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெல் டைவர்சிஃபிகேஷன் கிடைக்கும். இதில் நீங்கள் முதலீடு பண்ணதுக்கப்புறம் திருப்பி போய் நீங்கள் இன்னொரு லார்ஜ் கேப்லேயோ அல்லது ஒரு மிட் கேப்லேயோ முதலீடு பண்ண வேண்டிய தேவை இருக்காது. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப் 250 இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி 100, அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி மிட் கேப் 250 இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த இண்டெக்ஸில் வந்து எவ்வளோ செக்டர் வந்து எப்படி பிரித்து முதலீடு பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த டைவர்சிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் நீங்கள் பார்க்குறது வந்து சிஏஜிஆர் படி ஒவ்வொரு இண்டெக்ஸும் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் நீங்கள் பார்க்குறது நிஃப்டி மிட் கேப் 250 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸுங்கிறது, அடுத்தது நிஃப்டி 100, அதுக்கப்புறம் வந்து இதை ரெண்டையும் சேர்த்து கம்பைல் பண்ணக்கூடிய இந்த ஃபண்டை முதலீடு பண்ணக்கூடிய இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸுங்கிறது ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா 44% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மிட் கேப் பார்த்தீங்கன்னா 50%, நிஃப்டி 100 பார்த்தீங்கன்னா 38% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நம்ம 5 இயருக்கு மேலே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப வந்து 5 இயரில் வந்து 25% வந்து இந்த இண்டெக்ஸ் முதலீடு பண்ணுற நிறுவனங்கள் வந்து பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 25%. மிட் கேப் 150 பார்த்தீங்கன்னா 31% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 15 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 16% வந்து நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் நிஃப்டி மிட் கேப் பார்த்தீங்கன்னா வந்து 18% கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ வந்து ஆல்மோஸ்ட் நியராக இருக்குது ரெண்டும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது ரோலிங் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் எப்படி வருமானம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் பார்க்குறது நிஃப்டி மிட் கேப் 150யோட ரிட்டர்ன் பார்க்குறோம். அதற்கு அடுத்தது நிஃப்டி 100, அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸுங்கிறது இங்கே கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருடத்துலேயும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரோலிங் ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா வந்து மிட் கேப்புக்கு அடுத்ததாக வந்து இந்த 250 இண்டெக்ஸ் வந்து வருமானம் கொடுத்துருக்கு. அது மிட் கேப்பில் கிடைக்கிற ஒரு அக்ரெசிவான ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஸ்லைட்லி குறைவாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஒரு குறைவு இல்லாத ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்க நீங்கள் நம்பலாம். ஸோ ஓவராலாக நம்ம இன்றைக்கி பார்த்தப்போ வந்து ஏற்கனவே ஆக்டிவ் ஃபண்டில் லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைக்கணும்னு யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அப்படிப்பட்டவங்க வந்து இந்த ஃபண்டை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கேன், நான் வந்து இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கிறதுனால இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கும். உங்களுக்கு லார்ஜ் கேப்பில் நீங்கள் ஏற்கனவே முதலீடு பண்ணாட்டி உங்களுக்கு லார்ஜ் கேப்பில் உள்ள முதலீடு பண்ண அந்த நன்மையும் கிடைக்கும். அதே மாதிரி மிட் கேப்பில் வர்ற அக்ரெசிவான ரிட்டர்ன் கிடைக்கும். இது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி முதலீடு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை பார்த்துட்டு சப்போஸ் அதிகமான பேர் லைக் பண்ணாங்கன்னா கூடிய விரைவில் எப்படி நம்ம இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறத லைவாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பபாய்.